பின்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன போனால் இந்திய அளவில் ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வி வாண்ட் குரூப் டூ ரிசல்ட்ன்ற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் பிளானர் 2024 இன்றைக்கி மாலை வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதை பற்றின ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படின்றதும் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கு வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். நேற்று சொல்லியிருந்தார் என்னென்னா, இன்று மாலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ரிசல்ட்டு எப்பொழுது வரும்னு சொல்லி நாங்கள் தேதி அறிவிப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நேற்று மாலை எந்த ஒரு இதுவுமே வரல. குரூப் டூ ரிசல்ட் சம்மந்தமாகவும் சரி, ஆனுவல் பிளானர் சம்மந்தமாகவும் சரி, எதுவுமே டிஎன்பிசியில் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ அதனால் வந்து தேர்வுகள் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ் தளத்தில் வந்து வி வாண்ட் குரூப் டூ ரிசல்ட், இது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லியும் சரி, ஆனுவல் பிளானர் வந்து கொடுக்க சொல்லியும் சரி, நிறைய விதமான ஹேஷ்டாக் வந்து போட்டு வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா வி வாண்ட் குரூப் டூ ரிசல்ட் அப்படின்றத வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட தேர்வு மெயின் எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலாகிடுச்சுன்றதுனால இந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக விடணும், விரைவில் விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கோரிக்கைகளை வந்து வச்சுட்டு ட்விட்டரில் வந்து அதாவது எக்ஸ் தளத்தில் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன இதுக்கு பார்த்தீங்கன்னா சில மீடியாக்கள்லாம் வந்து இது சம்மந்தமாக இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி வந்து செய்திகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்டிங் மூலிமா கண்டிப்பாக வந்து அரசோட கவனத்துக்கு இது செல்லும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியோட பார்வைக்கு இது செல்லும் அப்படின்றத நம்புகிறோம். ஸோ விரைவில் வந்து குரூப் டூ ரிசல்ட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு அப்டேட் வந்து டிஎன்பிசி சார்பாக வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 2024க்கான ஆனுவல் பிளானர் கூட பார்த்திங்க அப்படின்னா இன்று மாலை வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அன்அஃபிஷியலான செய்திகள் வந்து கிடைக்கிது. ஆனுவல் பிளானர் வந்து ரெடி பண்ணிட்டுதாகவும், ஸோ அதுக்கு வந்து அப்ரூவ்டு வாங்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஏதோ கையெழுத்து வாங்கணும், அப்ரூவ்டு வாங்கணும், அதுக்கு மட்டும் தான் வெயிட்டிங் இருக்குது. அது சைன் பண்ண உடனே வந்து ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி வந்து ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது அன்அஃபிஷியலாக நமக்கு கிடைச்ச தகவல். ஸோ மேபி வந்து ரிசல்ட் கொடுப்பதற்கு இன்னும் ஒரு வாரம் மேபி ஆகலாம். அதனால் விரைவில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி வர்ற நாளைக்கு வர குரூப் டூ ரிசல்ட் சொல்ல, பட் இந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கனால கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து குரூப் டூ ரிசல்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் நம்பலாம். ஸோ அதே மாதிரி ஆனுவல் பிளானர் இன்று மாலை தவறும் பட்சத்தில் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக வந்து ஆனுவல் பிளானர் கொடுத்துருவாங்க. அது சம்மந்தமான ஏதாவது ஒரு அப்டேட் வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வருவதற்கு இன்றைக்கி மாலை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பொறுத்து பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் ட்விட்டரில் வச்சுருக்கீங்க, எக்ஸ் தளத்தில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த ட்ரெண்டிங்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.